ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿದಪಾಲಿತ ಸತ್ವಲೋಗಿ ನಿರ್ವಾಹ ಕೋರಕಿತ ನೇಮ ಕಟಾಕ್ಷರೀಲಾಂ ಶ್ರೀರಂಗಹರ್ಣಿತಲ ಮಂಗಳದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಗಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ಯಾಮಃ ಶ್ರೀಸ್ತನಾಭರಣಂ ತೇಜಃ ಶ್ರೀರಂಗೇ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಃ ಚಿಂತಾಮಣಿ விவோத்பாங்க முத்சங்கே அனந்தபோகினः ஒந்திமேல் நான்முகனைப் படைத்தான் உலகுண்டவன் எந்த பெம்மான் இமையோர்கள் தாதைக்கு இடமென்பரால் சந்தினோடும் அழியும் கொழிக்கும் புனல் காவிரி அந்திபோல் நிறத்தால் வயல்சூழ் தென்னரங்கமே. ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் நின்று இருந்து கிடந்து நடந்து தானும் பலவாறு அச்சாவதார பிரதேசங்களிலே சிவசாதிக்கின்றான். அந்த அச்சாவதார பிரதேசங்களுக்குள்ளே தலைமை பெற்றது வேற்பத்தான திபதேசம் பூலோக வைகுண்டம் திருவரங்கம், திருவரங்கம் திருப்பதி கோவில் இப்படின்னு பலவாறு கொண்டாடப்படுகிறதான திபதேசம் பிரதானமாக இருக்கக்கூடியதான திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம். இது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவா, படுத்துட்டு இருக்கிற பெருமாள், படுத்துட்டு இருக்கிற சாமி எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்பா. இந்த படுத்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் சயன திருக்கோலத்தில் எம்பெருமான் எழுந்துள்ளி உள்ளார். ஆதிசேஷ பராமண்டலங்களுக்கு கீழே ஆதிசேஷன் அவரை தாங்கிக் கொண்டு ரொம்ப ஆச்சரியமான சேவை. அந்த சயனத்துக்கு போக சயனம், அதாவது வியூக சௌஹார்தம்ங்கிற கல்யாண குணத்தை காண்பிக்கக்கூடியதான ஒரு சயனம், போகமான சயனம். அந்த எம்பெருமான் இந்த சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பாடாத ஆழ்வார்களே இல்லை. பதின்மர்பாடும் பெருமாள்ங்கிற பெருமை உண்டு இவருக்கு. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான எல்லா ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமை இவருக்கு தான். ஆக இந்த எம்பெருமான் பெருசா படுத்துட்டு இருக்கார். அவரை சம்பிரதாயத்திலே பெரிய பெருமாள் என்று சொல்லுவார்கள். ஆனால் மற்ற பேரெல்லாம் ரங்கநாதன் என்று சொல்லுவார்கள், படுத்துட்டு இருக்கிற பெருமாள் என்று சொல்லுவார்கள். ஆனால் சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம் அத்த பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லுவார்கள். தாயாருக்கு பெரிய விராட்டியார் என்னும், கருடனோ பெரிய கருடன், கோவிலோ பெரிய கோவில், பிராகாரமோ பெரிய பிராகாரங்கள், அவருக்கு பிரசாதமோ பெரிய அவசரம் தளிகை, இப்படின்னு அத்தியன உற்சவமோ பெரிய அத்தியன உற்சவம் என்ன பலவாறு அவருக்கு எல்லாமே பெரிதா. அப்பேற்பட்ட பெருமாள். அந்த பெருமாளை ரங்கநாதன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இவர் யாராலே பூசிக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, பிரம்மா தொடக்கமாக பிரம்மா காலத்திலேருந்து பிரம்மா திருவாராதனம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இக்ஷாகுலத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் திருவாராதனம் செய்துள்ளார்கள். ராமன் திருவாராதனம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தான் அது விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேணும். அந்த தருணத்திலே வசிஷ்டாச்சாரியர் அவருக்கு சொல்றார் ராமனுக்கு, ராமா நீ போய் உங்க குலப்பெருமாளை போய் நல்லா தியானம் பண்ணிக்கோ என்று சொல்லுகிறார். ஆராதய ஜெகநாத இக்ஷ்வாகு குல தெய்வதம் என்று தெரிவித்தார். ஆராதய ஜெகநாத, அவருக்கு என்ன பேரா? ஜெகநாதன் என்று பேர். எங்கே? அபராஜிதான்னு சொல்லப்படுகிற அயோத்தியா பட்டணத்திலே அவர் எழுந்துள்ளிருக்க செய்தேவே வசிஷ்டாச்சாரியர் இந்த பெருமாளை என்னன்னு சொல்றார்? ஜெகநாத, ஜெகத்துக்கு நாதன் என்று சொன்னார். ஆராதய ஜெகநாத இக்ஷ்வாகு குல தெய்வதம். இக்ஷாகு குலத்தில் இருக்கக்கூடிய சூரிய வம்சத்திலே வந்ததான இந்த ராஜாக்களுக்கு குலதெய்வதமாக, குலப்பெருமாளாக அப்படி இருந்த பெருமாள், அவருக்கு பேர் என்ன சொல்றார்? ஜெகநாதன் என்று தெரிவித்தார். அத்தோடத்துல சகபத்ஞா விசாலாட்சோ நாராயணம் உபாகமது. சகபத்ஞா விசாலாட்சி நாராயணம் உபாகமது. இந்த பெருமாளை, ராமா நீ இந்த பெருமாளை போய் சேவிச்சுக்கோ. எப்படி தெரியுமா சேவிக்கணும்? உன்னுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடியதான சீதா பிராட்டியோடு கூடவே இந்த பெருமாள் சந்நிதிக்கு போய் பெருமாளை நன்னாக பிரார்த்தித்துக் கொள்ளுக. சகபத்ஞா விசாலாட்சு நாராயணம் உபாகமது. இந்த நாராயணன் என்று சொல்லப்படுகிற எம்பெருமானை தொழுது கொள்ளுக.
அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் ராமாயணத்திலே வசிஷ்டாச்சாரியர், அதாவது தசரத சக்கரவர்த்தியினுடைய அவருடைய ஆச்சாரியராக எழுந்துள்ளிருந்தவர் வசிஷ்டாச்சாரியர் இல்லையோ, அவர் தான் சொல்லியிருக்கார். அப்படின்னா இந்த பெருமாளுக்கு திருநாமம் திருவரங்கத்துக்கு வந்தபடியினாலே, திருவரங்கம் திருப்பதிக்கு பிராட்டியினுடைய நிருத்தஸ்தானம் என்று கொண்டாடப்படுகிறது. பிராட்டி நடனமாடக்கூடியதான இடம். அப்பேற்பட்ட திரு அரங்கம், அரங்கம்னா நன்னா ஒரு பெரிய இடம் இல்லையோ, அங்க நிருத்தஸ்தானமாக இருக்கக்கூடிய இடம். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு திரு அரங்கம், அரங்கம், ஸ்ரீரங்கம், ரங்கநாதன் அப்படின்னு பேரை தவிர பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் அவருக்கு பேரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு பேரு ஜெகநாதன் என்பது, அதுக்கு முன்னாடி அவருக்கு பேரு நாராயணன் என்பது. நாராயணன் என்னும் ஜெகநாதன் என்னும் கொண்டாடப்பட்டதான பெருமாள் தான் இங்க, அதாவது அயோத்தியாவில் இருந்த வரைக்கும் அவருக்கு பேர் அதுதான். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டாரோ இல்லையோ, ரம்யமாக இருக்கிறபடினால பிராட்டி எழுந்துள்ளிருந்து பிராட்டிக்காகவே எல்லாம் அங்க பிராட்டியை முன்னிட்டு கொண்டே அங்கு எழுந்துள்ளினபடினால அந்த இடத்துல அவருக்கு திருவாராதனம், அந்த பெருமாளுக்கு என்னன்னு சொல்றோம், திரு அரங்கநாதன், ரங்கநாதன் அப்படிங்கிற பேராயித்தே தவிர மற்றபடி அவருக்கு திருநாமம் ஜெகநாதன் நாராயணன் அப்படிங்கிறது. அதனால அந்த முக்காவாசி பேர் என்ன சொல்லுவோம், திருவரங்கத்துல வாசிகள், திருவரங்க வாசிகள், திருவரங்கத்து திருமுத்தடியார்கள்னு சொல்லப்படுகிற அவர்கள்லாம் பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசா படுத்துருக்காரா இல்லையா, பெரிய அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா ரொம்ப எல்லாத்த விட பெரியவர்னு அர்த்தம். சரி, ஏன் அவர் எல்லாத்த விட பெரியவர்னு சொல்றோம் அப்படின்னா, இவர் இந்த அடியவர்கள் எல்லாம் நன்னா உஜ்ஜீவனம் ஆக வேண்டும், உஜ்ஜீவனம் அடைய வேண்டும், நன்னா எல்லாரும் நன்னா பெருமாளை போய் சேர்ந்துடணுமா, அதுக்காகத்தான் அவர் படுத்துட்டு இருக்காராம். வியூகம், பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிற சயனத்துக்கு என்னன்னு பேரு, வியூக சயனம் அப்படின்னு பேரு. போகமான சயனம். வியூகம்னு சொன்னா பகவான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தன்னை வகுத்து கொள்ளுகிறார். அதாவது வகுத்து கொள்ளுவதுன்னா பிரிச்சுக்கிறார். பரவாசுதேவனா இருக்கிறவன் வியூக வாசுதேவனாக, அதுக்கப்புறம் அதிலிருந்து பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷணர்களாக தான் தன்னை வகுத்து கொள்ளுகிறான். அப்ப வியூகம் அப்படின்னு சொன்னாலே தான் பக்தர்களை எல்லாம் ரட்சித்து கொடுப்பதில்லை, பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கின்றபடியினால அவருக்கு வியூகம் அப்படிங்கிறது, வியூகமாக இருக்கக்கூடிய வியூக வாசுதேவனுடைய கல்யாண குணம் அதான். அப்ப சௌஹார்தம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் நல்லது, எல்லோரும் நல்லது நடந்துடணும் அப்படின்னு மனிதர்கள் எல்லாம் நினைச்சிருவாளான்னா, இது சில நேரங்களிலே நினைப்பார்கள், பல நேரங்களிலே நினைப்பார்கள். ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லாரும் நன்னாக இருக்க வேணும்னு நினைத்துருவார்களா, இல்லையோ இல்லையோ. ஆனா அந்த எம்பெருமான் அங்க இருக்கிறவன் இந்த அடியவர்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும், நல்ல சமர்த்தியா இருக்கணும், நன்னா இருந்து என்னை சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுதான் பெருமாளுக்கு ஆசையே. பெருமாளுக்கு என்ன ஆசை, ஏன்னா அங்க குப்பிடு கேட்கும் இடம்னு பேர். வியூகத்தை என்னன்னு சொல்றோம்னா குப்பிடு கேட்கும் இடம். அப்ப அது ஒரு கிரீவன்சஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய இடமா. அப்படின்னா புகார் கொடுக்குறது, ரிஷிகள்லாம் போவா, தேவர்கள்லாம் போவா, போய் எனக்கு இந்த கஷ்டமா எடுத்து, அந்த கஷ்டமா எடுத்து, தேவாள் தான் அதை ரட்சித்து கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி பெருமாள் அங்கு இருக்கக்கூடியவன் தான் இங்க சயனிச்சுண்டா. அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணம் வியூகம். வியூகத்திலே எப்படி எல்லோரும் பரசமிருத்தின்னு சொல்றாங்க. பரசமிருத்தினா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற சமிருத்தி எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை. பூர்வாச்சாரியர்களுக்கு இருந்திருக்கு, ஆழ்வார்களுக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கிற போது எல்லோரும் நன்னாக வாழ்ந்து விட வேணும், நம்ம சேர்ந்து விட வேணுங்கிற ஒரு கல்யாண குணத்தை தானும் காண்பிக்கிறபடியினால அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடியது வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுலகில் மனுஷருய்யன்னு சொல்லும்படியாக எல்லாரும் வாழ்ந்து விட வேண்டும், நன்னா இருக்கணும்னு எல்லாரையும் ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பெருமாள் அங்கே சயனிச்சிருக்காராம். வியூக வாசுதேவன் சொல்லுவார்கள். அந்த ஸ்திதியில தான் பெருமாள் ஆனா போகமா சயனிச்சிருக்கார். அப்படி மேல பார்த்துட்டு இருக்கார். விமானம் பிரணவ ஆகாரம் அப்படின்னு, விமானத்தை பார்த்தால் பிரணவ ஆகாரமே துவனிக்கும்படியாக, அப்படி தர்மார்த்த காம மோட்சங்களே இருக்கும்படியாக, அத்தையே தான் உணர்த்தும்படியாகத்தான் அப்படி அவர் மேல பார்த்துட்டு இருக்கார். அவ அந்த 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 எம்பெருமான் அங்க எழுந்துள்ளிருக்கானோ இல்லையோ, அப்பேற்பட்டதான எம்பெருமான் அவனுடைய கல்யாண குணம் இங்கே காண்பிப்பது வியூக சௌஹார்தம்ங்கிற கல்யாண குணம். இதெல்லாம்
இது அதாவது ஆழ்வார்கள் காலம் பர்யந்தம் எப்படி இருந்ததுன்னா திருவேங்கடத்தை ரொம்ப கொண்டாடி இருந்திருக்கா. அது 9 ஆழ்வார்கள் பாடினதான பெருமை அங்கே. 9 ஆழ்வார்கள் பாடிருக்கா, தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒருவரை தவிர. தொண்டரடிப்புடி ஆழ்வார் மாத்திரம் அந்த திருவேங்கடத்தை பாடலை. அது என்னவோ அங்க பெருமாளுக்கு 9 இன்மர் பாடும் பெருமாள்ங்கிறதான் பெருமை. 9 ஆழ்வார்கள் தான் மங்களாசாசனம். 10 ஆழ்வார்கள் இல்லையோ, 10 ஆழ்வார்கள்னா ஆண்டாளையும் அதாவது மதுரகவிகளையும் தவிர மற்ற பேர் 10 பேர். இந்த 10 கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய பெருமை இவர் ஒருத்தரைத்தான் சாரும். அந்த எம்பெருமானை இங்கே எழுந்துருள் இருக்கின்றபடினால ரங்கநாதன் பேரு தவிர மித்த பேர் அவருக்கு என்ன பேரு? ஜெகநாதன் என்னும் நாராயணன் என்னும் அப்படிங்கிற திருநாமம் தான் உண்டு. அந்த பெருமான் அங்க எழுந்துருளி எல்லோருக்குமாக சம்சாரத்தை கிழங்கு எடுத்தால் அல்லது பெயரே அவர் சாய்ச்சிட்டுக்காரான். எந்த மாதிரி சாய்ச்சிட்டுக்காருன்னா, சம்சாரம், இந்த சம்சாரம்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய நம்ம லோகத்துல எல்லாரும் வந்து பிறந்திருக்குமோ இல்லையோ, இந்த சம்சாரத்துல இருக்கிறவாளெல்லாம் கிழங்குன்னா அடியில் இருக்கும் இல்லையோ, அதோட பிடுங்கி கொண்டு எல்லாரையும் நெசிவு கொண்டு கொண்டு போடணுமா. அதுக்காகத்தான் அவர் படுத்துட்டு இருக்காராங்க. சுவாமி இவ்வளவு காலமா படுத்துனார். கிடந்ததுதான் கிடந்து எத்தனை காலம் கிடத்தின்னு ஆழ்வார் படுத்துட்டே இருக்காரு. எதுக்காக சுவாமி இவர் படுத்துட்டு இருக்காருன்னா, சரி ஒருத்தரை ரட்சிக்கணும்னா நின்றுண்டே எத்தனை காலம் ரட்சிக்கிறது? திருவேங்கடம் நின்றுட்டே இருக்கணும். சரி அமர்ந்து கொண்டு ஏதோ கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் ஆகும், காலம் கெடுக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் அமர்ந்துக்கலாம், அமர்ந்துட்டா கொஞ்சம் நேரம். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ எத்தனை நாள் உட்காந்துட்டே இருக்கிறது? அது முடியாது. அதனால பார்த்தார் பெருமாள், இவெல்லாம் வரதா தெரியல, பேசாம படுத்துவிடலாம் அப்படின்ட்டு பெருமாள் தானும் சயன திருக்கோலத்திலே பண்ணி அங்கேயே படுத்துட்டா இங்க இருக்கிறவன் எல்லாரும் யாரெல்லாம் ஒரு தடவை வந்து சேவிச்சானா அத்தோட நிற்க மாட்டானோ இல்லையோ, இவருடைய கண்களை, இந்த வாட்டமில் கண்களை சேவித்த பிற்பாடு, அந்த கண்களை சேவிச்ச பிற்பாடு அவன்பால் ஆதரம் பெறுகிறது, அந்த அழகன்பாலே ஆதரம் பெறுகிறது. அந்த ஆதரம் பெருகின பிற்பாடு இவனை விட்டுட்டா நம்மால் தரிக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்திதி ஏற்படுகிறது இல்லையோ, அந்த ஸ்திதி ஏற்பட்ட பிற்பாடு இவனே எல்லாம் அப்படின்னு சரணாகதி பண்ணுகிறான். சரணாகதி பண்ணின பிற்பாடு மற்ற எல்லாவற்றையும் விடுகிறான். விட்டுட்டு பெருமானையே பற்றுகிறான். அவனை பற்றின பிற்பாடு அவனுக்கு அனுகிரகத்தை புரிகிறாருங்கிற பெருமை உண்டு. அதனாலதான் பூலோகத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டம் என்று சொன்னால் அது திருவரங்கத்தை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வோம். ஆக ஸ்ரீமதே ரமஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.